Virtual function பத்தி பார்க்க போறோம். A virtual function is a member function of a class declared using the keyword virtual. அதாவது virtual அப்படின்ற keyword வச்சு நம்ம கிளாஸ்ல இருக்க ஒரு member function தான் virtual function, which is redefined in a derived class to achieve runtime polymorphism, ensuring that the correct function is called based on the object type at runtime. இப்போ நம்ம ஒரு இதை கால் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரன் டைமில் கரெக்டாக கால் ஆகி அது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி மெக்கானிசத்தை வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த விர்ச்சுவல் அப்படின்ற கீவேர்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆஸ் யூஷுவலாக ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்தாச்சு. யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி பேஸ் கிளாஸ், அதாவது கிளாஸோட நேம் வந்து பேஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் பேர் வந்து விர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா பேஸ் கிளாஸ் ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் டிரைவ் கிளாஸ் அப்படின்றது பேர் வச்சுட்டு அது பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு. இதுலேயும் வந்து வாய்டு ஷோ அப்படின்ற அதே நேம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து திஸ் இஸ் அ டிரைவ் கிளாஸ் ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியாச்சு. இன்ட்டு மெயினில் பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணிட்டு பேஸு ஆஸ்ட்ரிக் பீன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம டிரைவ் கிளாஸுக்கு டி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பி இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் டி, அதாவது பாயிண்டர் அப்படின்றது டிரைவ்ட் ஆப்ஜெக்டை வந்து குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பி இந்த ஆரோ ஆப்ரேட்டர் அப்புறம் ஷோ, இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரைவ் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரிட்டன். ஸோ பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து டியை குறிக்கிறதுனால டியில் இருக்க ஷோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போது நமக்கு டியில் என்ன கொடுத்துருந்தோம், திஸ் இஸ் அ டிரைவ்டு கிளாஸ் ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட அவுட்புட்டில் அது வந்திருக்கணும். கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். சப்போர்ட்ஸ் ரன் டைம் பாலிமார்பிசம், எனேபிள்ஸ் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங், ப்ரொவைட்ஸ் டைனமிக் பைண்டிங், இம்ப்ரூவ்ஸ் கோட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறமா இன்க்ரீசஸ் கோட் ரீயூசபிலிட்டி, மேக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்டென்சிபிள். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்லைட் எக்ஸிக்யூஷன் ஓவர் ஹெட், எக்ஸ்ட்ரா மெமரி யூசேஜ் ஆகும், அப்புறமா டீபக் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், cannot be easily inlined, increases program complexity, அப்புறமா நார்மல் ஃபங்க்ஷனை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். தேங்க்யூ.